எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் ரிட்டையர்மெண்ட் வந்தாச்சு. எஸ், ஸ்டெப்ஸ்டோன் ஆலம், வெஸ்டர்ன் காட்ஸ், பொள்ளாச்சி நியர் கோவை. 20+ luxurious amenities, lowest maintenance cost, ₹37 lakh. ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன மருத்துவ செலவுகளை கொடுத்தாலும் அலைச்சல்களை கொடுத்தாலும் ஒரு டாக்டருக்கு 2 டாக்டர் பார்க்கக்கூடிய அமைப்புலாம் இருக்குது. அப்போ பழைய பாக்கி பழைய கடன் இதெல்லாம் வசூலாகும். அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு பண வரவு உண்டு. மனக்கசப்பெல்லாம் உறவுகளிடையே சகோதரிகளாக இருக்கட்டும் அல்லது சகோதரராக இருக்கட்டும், இவங்ககிட்டலாம் கசப்பெல்லாம் ஒரு மனசஞ்சலமெல்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் சரியாக ஒரு பரஸ்பரமாக ஒரு ஒற்றுமையை, ஒரு பந்தத்தை, ஒரு சொந்தத்திற்குள்ளார ஒரு நல்ல விஷயத்தெல்லாம் சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு விழாக்கள்லாம் கொண்டாடக்கூடிய அமைப்பு துலாமுக்கு இருக்குங்க. அனைவருக்கும் வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய பஜதாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனிவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை. ஃபைன் டைம் சக்ரா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பராபவ புத்தாண்டு தமிழில் 40வது இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. சதய நட்சத்திரத்தில் கும்பராசியில் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய்க்கிழமை ஏகாதேசி திதியில் பிறக்குதுங்க. அது இன்னும் கொஞ்சம் சிறப்பு அதிகம். இருப்பினும் அந்த பராபவ அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு என்ன அப்படின்னா, பல கஷ்டங்களோ பல இன்னல்களோ பஞ்சபூதம் சார்ந்து நிலம், நீர், காற்று, நெருப்பில் ஒரு பூகம்பம் ஏற்படுறது, போர், இது மாதிரி நிறைய ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. சீற்றங்கள் அப்படி இயற்கை சீற்றங்களுக்கு ஆளாகக்கூடிய அமைப்பு. அரசியல் துறையில் கூட பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் வருங்க. ஏன்னா கிரகம் பார்த்திங்கன்னா சனி பகவான் மீனத்தில் பிரவேசிச்சிருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் குரு அதிசாரமாகவும் தன்னுடைய பெயர்ச்சி ஆண்டு பலனாக பெயரக்கூடிய அமைப்பு கடகத்துக்கு போவார் ஜூனில். அடுத்து அதிசாரமாக இந்த ஆண்டு கடைசிக்கு பெயரக்கூடிய அமைப்பு அது சிம்மத்துக்கு போயிட்டு வருவார். அப்போ மிதுனம், கடகம், சிம்மம் 3 இடத்துலையும் மாற்றி மாற்றி உங்களுக்கு குருவுடைய அமைப்பு இருந்தாலும், இப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு சனி பகவானுடைய கிரக அமைப்பு தான் ஆண்டுக்கோள்களாக நம்ம எடுத்துக்கிறோம். இதில் டிசம்பர் 5ஆம் தேதி தான் ராகு கேது பயிற்சி ஆகுதுங்க. இந்த ராகு கேது பார்த்திங்கன்னா ராகு கும்பத்தில் இருக்கிறார், கேது பகவான் சிம்மத்தில் இருக்கார். அப்போ ரிவர்ஸில் பயணிக்கக்கூடிய காலகட்டத்துக்கு மகரத்துக்கு வந்துடுவார் ராகு பகவான். இங்கே சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது கடகத்துக்கு போயிடுவார். இப்படி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் காலசர்ப தோஷத்தோட ஒரு 7 கிரகங்களும் இந்த ராகு கேது அடைவுக்குள்ளார மொத்தம் 11 விஷயத்தை மாற்றி மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அங்கமாக மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களும் பலவித மாற்றங்களையும் ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு தடுமாற்றத்தையும் ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால் இது நம்மளுடைய கோச்சார கிரகத்துடைய பலன் தான். ஒவ்வொரு கிரகமும் ஒரு வருஷம் எங்கே ஆண்டுக்கோளாக பயணிக்கக்கூடியது. இப்போ குரு பார்த்திங்கன்னா 16 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அப்படியே மாறி வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, 12 ஆண்டுகளுக்கே மாறிடும். அதில் அதிசாரமாகவும் கோச்சார ரீதியாக வரக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது உண்டுங்க. அதே போல் தான் சனி பகவான் 2.5 ஆண்டு ஒருடைய ராசியில் இருக்காப்பார். அப்போ திருக்கணிதம், வாக்கியம், இந்த 2 பஞ்சாங்கத்தைப்படி நம்ம பல மாற்றத்தை நம்ம சொல்லக்கூடிய அமைப்பு. சரிங்க, இத்தனை இருந்தாலும் இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கும் பொழுது தமிழ்ங்கிறது சித்திரை மாதம் ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம். சூரியன் பிரவேசிக்கக்கூடிய எந்த ராசியிலனா மேஷம் முதல் ராசியில் சூரிய பகவான் உச்சம் பெற்று செவ்வாய் ஆதிக்கம் அதிபதியான மேஷத்தில் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் நம்ம சித்திரை மாதம் முதல் தமிழ் மாதமாக நம்ம எடுத்துக்கிறோம். இதில் நம்ம வழிபாடு அப்படிங்கும்போது சித்திரை அப்படிங்கும்போது மதுரை ஞாபகம் வந்துடணும். அழகருடைய திருக்கோயில் அமைப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக பண்டிகைகள். பொதுவாகவே சித்திரையில் கத்திரி வெயிலாக இருந்தாலும் தமிழருடைய பண்பாடில் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு விசேஷங்கள் நிறைய உண்டு. அதில் சித்திரை கனி வைத்து நம்மளுடைய முன்னோர்களுடைய அமைப்பில் நம்ம பாரம்பரியம் தொட்டு வழிபாடெல்லாம் எடுத்து இந்த ஆண்டை நம்ம நல்ல ஒரு சுபிக்ஷமாக எல்லாத்துக்குமே ஐஸ்வர்யமும் ஆரோக்கியமும் தொழில் வளர்ச்சியும் பணம் நிறைய வருமானத்தையும் கொடுக்க சொல்லி
ஈசனாக இருக்கட்டும், அல்லது எம்பெருமான் பெருமாளாக இருக்கட்டும், முருகராக இருக்கட்டும், எல்லாரோட தெய்வம் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டி நம்ம வீடியோக்களை ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம போய் பார்ப்போம். துலாம் ராசி நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களுங்க. மிக சிறப்பாக இருக்கும். ஆனால் சுக்கிரன் எப்பயுமே உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் சூரியனுடைய இணைவில் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு சம்பாரித்து போடக்கூடியவங்க, உத்தியோகத்தில் நல்ல ஒரு விஷயங்கள் சாதிக்கக்கூடியவங்க, ஒரு அரசியல் அல்லது ஒரு கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்களையும் கூட உங்களுக்கு அமையக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டுங்க. ஏன்னா துலாம் அப்படிங்கும்போது எதையுமே நியாயமாக, ஒரு தர்மமாக, ஒரு எந்த ஒரு விஷயமும் ஒரு ஸ்ட்ராங்காக பேசக்கூடிய அமைப்பு அப்படிங்கலாம். ஏன்னா சனி பகவான் இங்கே உச்சம் பெறனால இந்த அமைப்பு இருக்குதுங்க. இருப்பினும் உங்களுடைய 11ஆம் இடத்துல இருந்துட்டு இருந்த அந்த கேதுவுடைய தாக்கம், அதை வருவாயிலேயோ வருமானத்திலேயோ திருமணத்திலேயோ இதெல்லாம் தடையாக இருந்துச்சு. அதெல்லாம் இப்போ நல்லபடியாக கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க. நிறைய பணவரவு இனிமேல் இருக்கும் துலாமுக்கு. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் வைபோகம் நடக்கக்கூடிய அமைப்பு, உயர்வான அந்தஸ்தான இடத்துல பொண்ணு அமையிறதோ அல்லது திடீர் திருமணம் இதெல்லாம் துலாம் ராசிக்கு உண்டு அப்படின்னே சொல்லலாம். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா ராகு என்ன பண்ணுறாரு அப்படின்னா வெளிநாடு வெளியூர் யோகத்தெல்லாம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள். ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன மருத்துவ செலவுகளை கொடுத்தாலும் அலைச்சல்களை கொடுத்தாலும் ஒரு டாக்டருக்கு 2 டாக்டர் பார்க்கக்கூடிய அமைப்புலாம் இருக்குது. அப்போ பழைய பாக்கி பழைய கடன் இதெல்லாம் வசூலாகும். அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு பணவரவு உண்டு. மனக்கசப்பெல்லாம் உறவுகளிடையே சகோதரிகளாக இருக்கட்டும் அல்லது சகோதரராக இருக்கட்டும், இவங்ககிட்டலாம் கசப்பெல்லாம் ஒரு மனசஞ்சலமெல்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் சரியாக ஒரு பரஸ்பரமாக ஒரு ஒற்றுமையை, ஒரு பந்தத்தை, ஒரு சொந்தத்திற்குள்ளார ஒரு நல்ல விஷயத்தெல்லாம் சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு விழாக்கள்லாம் கொண்டக்கூடிய அமைப்பு துலாமுக்கு இருக்குங்க. இப்போ குழந்தைகள்னால ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருக்கும், குறைபாடுகள் இருந்திருக்கும், அதெல்லாம் உடனே போய் பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா இப்போ எல்லாம் என்னென்னமோ விஷயங்கள்லாம் பெயர் தெரியாத டிசீஸ்லாம் வந்துட்டுருக்கு. அதே போல் நிறைய இப்போ அந்த காய்ச்சல் தலைவலி இதெல்லாம் டக்கு டக்குன்னு உங்களுக்கு அடுத்தவங்கிட்டருந்து ஒட்டிக்குது. கொரோனா பேர்லேருந்து பல பிரச்சனைகளை நம்ம லங்ஸு சார்ந்து காய்ச்சல் இது மாதிரிலாம் நம்ம மன உளைச்சலுக்கு ஆகிட்டுருக்கோம். அப்போ நமக்கோடைய எதிர்ப்பு சக்தி சரியில்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னா இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி செவ்வாய் புதன் 3 சேர்க்கையோட பிறக்கக்கூடிய இந்த ஆண்டு இந்த மாதிரி உறவுகளிடையே இருக்கட்டும் அல்லது உங்களுடைய உடலுடைய அமைப்பில் இருக்கட்டும் ஏதாவது ஆரோக்கிய குறைபாடுகளை கொடுக்கும் அப்படிங்கிறத கவனமாக எடுத்துக்கணும். 5ஆம் இடத்துல இருக்க ராகு உங்களுக்குன்னா பூர்வ புண்ணிய தோஷமோ பூர்வ புண்ணியத்தில் இருக்கக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் வில்லங்க சொத்து இதெல்லாம் கொஞ்சம் சரியான ஒரு தீர்வுக்கு ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்துக்கு மேலே வரும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. கேதுவாக இந்த தடையெல்லாம் நீங்கக்கூடிய அமைப்பு. பணவரவில் ஒரு முடக்கம் இருந்துச்சுங்க, பணம் 2 வருஷமாக கைக்கு வராமல் இருந்துச்சு அப்படிங்கிறதுலாம் இப்போ ஜூன்லேருந்து பிரச்சனைகள் படிப்படியாக குறையக்கூடிய விஷயங்கள், சிரமங்கள் படிப்படியாக ஒரு குறையக்கூடிய அமைப்பு இதெல்லாம் துலாம் ராசிக்கு நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கலாம். ஏன்னா நீங்கள் எவ்வளோ நீங்கள் போராடி நீங்கள் உழைப்பாக இருந்தாலும் உங்களுக்கு சனி உச்சமாக இருக்கனால உங்களோட எண்ணங்கள் தாட் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த உழைப்பை நோக்கி இருக்கும். உழைப்புக்கான எப்படி நம்ம ஊதியம் பெறுறது, அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகிறது அப்படிங்கிற எண்ண ஓட்டங்கள் இயற்கையிலேயே துலாமுக்கு உண்டுங்க. அப்போ இந்த குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் சரிவர பண்ணணும்னு நினச்சிருங்க. பணத்தை கொடுத்துட்டா அவங்க சரிங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க, இந்த பணத்தை கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ பாடுபட்டிருப்பேன் அப்படிங்கிற அந்த உழைப்புங்கிற ஒரு விஷயம் உங்களுடைய ஆரோக்கியமான சிந்தனைக்கும் சரி உங்களுடைய உடம்பையும் ஒரு தைரியப்படுத்தும். அப்போ ஒருத்தவங்க ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும், ஒரு மன சஞ்சலத்தையோ ஒரு மன வருத்தத்தையோ கொடுத்துரும். அதை ஊக்கப்படுத்துகிற மாதிரி பேசும் பொழுது உங்களுக்கு எல்லாத்தையுமே நம்ம சாதிச்சிடலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் உங்களுக்கு பெருசாக எடுக்கும். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கப்போ உங்களுக்கு முயற்சிக்கான ஒரு பலாபலன் உண்டு. ஆனால் அதிகமான முதலீடு போட்டு நீங்கள் வருமானம் பண்ணுற மாதிரி வேண்டாம். ஏன்னா பின்னாடி காலகட்டங்கள் அப்படிங்கும்போது ஒரு செப்டம்பருக்கு மேலெலாம் சின்ன சின்ன தொழில் சார்ந்த பிரச்சனைகள் அலைச்சல்கள் உண்டு. அப்போ இப்போ இருந்தே நீங்கள் வடிகாலாக இவ்வளோ தான் செய்யணும், இந்த மாதிரி தான் நம்மளோட பிளான் அப்படிங்கிறத போட்டுக்குங்க. அற்புதமாக இருக்கும். நகரம் சார்ந்து நீங்கள் ஒரு ஜாபுக்கு போகிறது, ஒரு லைஃப் உங்களுடைய தொழில் சார்ந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமெல்லாம் இந்த துலாமுக்கு ஏற்படுது. ஒரு 70% நல்லா ஒரு இதாக இருந்தாலும் நவகிரகத்தில் இருக்கிற குருவுக்கு ஒரு நாள் கட்டளையாக நீங்கள் எல்லா பொருட்களும் வாங்கி கொடுத்து ஒரு அபிஷேகம் பண்ணி நல்ல ஒரு அமைப்பாக நீங்கள் வழிபாடு திருப்திகரமான வழிபாடு எடுத்துக்கங்க, சிறப்பாக இருக்கும். ஸ்ரீரங்கநாதரை வெள்ளிக்கிழமை
நீங்கள் பிறந்த மாதத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமை ஒரு நாள் துளசி கற்கண்டு மல்லிகைப்பூ தாமரையெல்லாம் கொடுத்து வழிபாடு எடுங்க, சிறப்பாக இருக்கும், ஐஸ்வர்யம் பெருக்கும். உங்களுடைய 2ஆம் இடத்தை குரு பார்க்கும் போதெல்லாம் டாப் மோஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல பேர், அவமானமெல்லாம் நீங்கி நல்ல பதவி உயர்வெல்லாம் கிடைக்கும். துளாராசிக்காரங்க காத்திருங்க. ஒவ்வொரு ராசிக்குமே நம்ம பரிகாரம் சொன்னாலும் நம்மளுடைய ஜனனஜாதத்தையும் பார்த்துக்கணும். அதனால் ஜனனஜாதத்தை பார்த்துக்கோங்க. உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வுகள் எளிமையாக சொல்லப்படும். சரிங்களா? அடுத்த ராசிக்கே நம்ம பார்ப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.